மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கங்களிலேயும் எல்லா மதங்களிலேயும் அது இந்து மார்க்கமோ அல்லது முஸ்லீம் மார்க்கமோ அல்லது கிறிஸ்தவ மார்க்கமோ போன்ற எத்தனையோ மார்க்கங்கள், பௌத்த மார்க்கம், ஜைனிய மார்க்கம் என்று நிறைய இருக்கிறது. அதுபோன்ற மார்க்கங்களிலெல்லாம் அவர்கள் முதன்மைப்படுத்துவது முதன்மை வைத்திருப்பது என்னவென்றால் பூஜை என்பதுதான். பூஜை என்று சொல்வார்கள் அல்லது ஆராதனை என்று அதை சொல்வது உண்டு. அவ்விதமாய் சமர்ப்பணம் என்று சொல்கிற அந்த பகுதி ஒன்று உண்டு. இவ்விதமாய் தெய்வத்திற்கு அவர்கள் செய்கின்ற ஒரு பூஜை, ஒரு ஆலயத்திற்கு அல்லது ஒரு டெம்பிள், அவர்களுடைய கோயிலுக்கு செல்லும் பொழுது முதலாவது அந்த பூஜையைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அதுபோன்ற ஒரு பூஜை அல்லது அந்த ஆராதனை, கிறிஸ்தவ சபையிலே ஆராதனை என்று அதை சொல்லுவார்கள். அதுபோன்ற ஒரு ஆராதனை என்று அந்த பகுதியெல்லாம் மனுஷன் அவன் செய்தாலும் அவன் ஆராதனை செய்து முடித்து விட்டானா என்று கேட்டால் முடித்து விட்டான் என்று சொல்வதெல்லாம் அந்த நேரத்திலே செய்து கொண்டிருக்கிற ஏதோ ஒன்றை வைத்து தான் அவன் ஆராதனையை முடித்தான் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையிலே மனுஷன் ஒரு தெய்வத்தை பூஜை செய்வதென்று சொல்வது எளிதானது அல்ல. நாம ஒரு பொருட்களை கொண்டு அதை படைத்து விட்டால் பூஜை என்று அது மாறுவதோ, அல்லது நல்ல மியூசிக்கெல்லாம் போட்டு ஒரு பாட்டு படித்து விட்டால் அது பூஜை என்று, ஆராதனை என்று மாறுவதோ ஒரு காலம் இல்லை. அது வேத புத்தகம் ஒரு நாளும் அங்கீகரிப்பது இல்லை. ஆகவே தெய்வம் வானத்தில் இருக்கிறார், மனுஷன் கீழே இருக்கிறான். அவ்வளவு பெரிய தெய்வத்தை அவன் பூஜை செய்வதென்று சொல்வது அவன் எண்ணுகின்றதை போல் எளிதான சில பாடல்களை பாடிவிட்டு போவது என்று அல்ல. பாடல் பாடுவது நல்லது தானோ, நல்லது, நல்ல வாத்தியங்களை வைத்து இறைவனை துதிக்கலாமா, அதுவும் நல்லது தான். ஆனால் அந்த பகுதியானது தனிப்பட்ட விதத்திலே அது தெய்வம் சிலருக்கு தான் தெரிகிறார். எல்லோரும் வந்தார்கள், தொழுது கொண்டார்கள் என்று எண்ணுவதை போல் தோன்றினாலும் அந்த தொழுகையில் இருந்தவர்கள் வெகு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். அது வேத புத்தகம் கூறும் பொழுது லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே மரியாள் குறித்து நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்க கூடும். அந்த மரியாள் ஒரு ஏழை பெண்மணி. அந்த ஏழை பெண்மணி அவள் தெய்வத்தை அண்டி வாழ்ந்தவள். அவள் தெய்வத்தை அண்டி வாழ்ந்தபடினாலே தெய்வம் அவருக்கு ஏராளமான கிருபையை தந்திருந்தார். ஆகையால் தான் அந்த பெண்மணியை தெய்வ பெருமான் அவரை இரட்சக பெருமான் பிறப்பதற்கு உரிய ஒரு பாத்திரமாய் அவளை பயன்படுத்தி அவளை கிருபை பெற்றவள் என்று அவளுக்கு பெயரும் சூட்டினார். அதுபோன்ற நேரத்தில் உண்மையான அந்த ஏன் அப்படி அந்த கிருபை பெற்றவள் என்று பெயர் சூட்டப்பட்டாள் என்று சொன்னால், இந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே அந்த 48ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே என்ன இருக்கிறது? அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அதாவது அவள் யார் என்று தன்னை குறித்து அவளுக்கு ஏற்கனவே தெரியும். அதை ஓப்பனாய் அதை வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட பொழுது ஹி ரிகார்டட் த லோலி என்று எழுதியிருக்கிறது. ரிகார்டட் த லோலி என்று சொன்னால் தாழ்மை என்று சொல்வது ஹியூமிலிட்டி, பொதுவாக தாழ்த்துவது. ஒரு வணக்கம் போடுவது கூட ஒரு தாழ்மை தான். ஒரு வயதானவர் வந்தால் அவளுக்கு மரியாதை செலுத்தி எழுந்து நிற்பதும் ஒரு தாழ்மை தான். அல்லது நாம் ஒரு கால் மேல் கால் போட்டிருந்தால் ஒரு வயதானவர் நரைமுடி கொண்டு வந்தால் எழுந்திரு என்று எழுதியிருக்கிறது. அதெல்லாம் அறிந்து அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து கால்களை கீழே போட்டுவிட்டு அமர்ந்திருப்பதும் ஒரு தாழ்மை தான். அதெல்லாம் பொதுவான ஒரு தாழ்மை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மனுஷன் அவன் சில அதிகாரி இடத்திலே அவர்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் என்று பொதுவாக கேட்பதும் தாழ்மை என்று தான் அவர்கள் பெயர் வைத்து கொள்கிறார்கள். ஆனால் இங்கே வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட மரியாளுடைய தாழ்மை என்னவென்று சொன்னால் ஷி வாஸ் அ லோலி என்று எழுதியிருக்கிறது. லோலி என்று சொன்னால் அவர்கள் ஹை என்று சொல்வது உயரம், லோலி என்றால் கீழே. எவ்வளவு லோலி தாழ்மையாக இருந்தார் என்றால் தாழ்விடத்தில் இருக்கிறவர்கள் என்று அது பெயர்.
அதை பிலிப்பியரிலே வாசிக்கிறோம். உயர்விடத்திற்கு சென்றவர் முதலாவது தாழ்விடத்திற்கு சென்றார் என்பதை நீங்கள் அறியீர்களோ என்று அங்கே எழுதப்பட்டிருக்கும். ஆகவே லோலி என்று சொன்னால் வெறும் தாழ்மை என்று இல்லை. அதை அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி அதை தாழ்மை என்று சொல்லிக்கொள்வது உண்டு. ஆனால் லோலி என்று சொல்வது அது நிஜமாகவே ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். அதை எளிதாக ஒருவன் செய்துவிட முடியாது. ஒரு வேத புத்தகத்திலே, யாக்கோபு என்ற புத்தகத்திலே இவர் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் வருகிறான், அவன் பொன்மோதிரம் தெரித்தவனாய் அவன் ஆடம்பரமாய் வரும்பொழுது அவனை ஒரு உயர்ந்த ஒரு சேர்லே அமர செய்கிறான். ஒருவன் வருகிறான், கொஞ்சம் எளிமையான ஒரு தோற்றத்தில் வருகிறவனை பார்த்து நீ கீழே உட்காரும் என்று அவனை நீ சொல்லுகிறாய், இது என்ன என்று அதை குறித்து விசாரித்து அந்த யாக்கோபு புத்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கும். அதுபோலவே ஒரு சேரில் உட்காருகிறவன் கீழே உட்காருகிறவன் என்று சொல்லுவதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் லோ பிளேஸ், தாழ்விடத்திற்கு வருவது என்பதுதான். ஆகவே ஒரு மனுஷன் தெய்வ சன்னிதானத்துக்கு வந்து இறைவனை அவன் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் யாராக இருக்க வேண்டும் என்று தெரியுமா? தன்னை தாழ்விடத்தில் வைத்தவனாக இருக்க வேண்டும். அங்கே அமர்ந்திருக்கிற எல்லோரும் ஆராதனையிலே கலந்து கொண்டவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தங்களை உயர்விடத்தில் இருந்து தாழ்விடத்திற்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். அவன் அரசனே ஆனாலும் கூட ஆலயத்திற்கு வரும்பொழுது தன்னை தாழ்விடத்திலே வைத்து கொண்டவனாய் அவன் இருக்க வேண்டும் என்று இந்த வேத புத்தகம் கூறுகிறது. அதை குறித்து மேலே அவர் சொல்லும் பொழுது தெளிவாய் அந்த அம்மாள் சொல்லுவார்கள், என் ஆவி இப்பொழுது என் ஆத்மா கர்த்தரை 46ஆம் வசனத்திலே என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. தாழ்விடத்திற்கு வந்தவன் தான் இறைவனை மகிமைப்படுத்த முடியும். தாழ்விடத்திற்கு கீழான அந்த இடத்திற்கு வந்தவன் தான் இறைவனை ஆராதனை செய்ய முடியும். ஹல்லேலூயா, கர்த்தாவை ஸ்தோத்திரம், நாம் மையப்படுவதாக என்று சொல்வதெல்லாம் எளிதானது அல்ல. அதை தாழ்விடத்திற்கு வந்தவன் தான் இறைவனை மையப்படுத்த முடியும். என்னுடைய ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று அதை சொல்வார். அதுபோன்ற ஒரு நம்முடைய ஆவிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாக்குவது என்பதெல்லாம் வெளியே இருக்கக்கூடிய மியூசிக் அல்ல, வெளியே உள்ள ஒரு பாடல் ஒன்று அல்ல, அல்லது வைத்து கொள்கிற ஒரு அர்ச்சனை என்று சொல்லுகின்ற சில பணக்கார் பெரிய அர்ச்சனை, ஒரு டப்பாவை ஒரு பெரிய தாம்பூலத்தை தூக்கி கொண்டு வருவார்களே, அதுபோன்று உள்ளது அல்ல. இது அதை கர்த்தரை மையப்படுத்தும் என்று சொன்னால் உங்களுடைய ஆவியை தான், வெளியில் உள்ளதே அல்ல. உங்களுடைய ஆவியினாலே நீங்கள் உங்களுடைய இரட்சகர்களை கலிகூற வேண்டும் என்றால், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எது வேண்டும் என்று தெரியுமா? இறைவனுடைய இடத்திற்கு வருகிறோம் என்று உணர்வு கொண்டவன் யாராயிருந்தாலும் அவன் தன்னை தாழ்விடத்திலே வைத்திருந்திருக்க வேண்டும். அவன் படித்தவனாய் இருக்கலாம், அவன் பணக்காரனாக இருக்கலாம், எதுவாக இருந்தால் என்ன, அவன் ஆலயத்திற்கென்று வரும்பொழுது தாழ்விடத்திற்கு வருகிறவனாய் இல்லை என்று சொன்னார், அவன் ஆவி களி கூறுவது இல்லை, அவன் ஆவிலே மகிழ்ச்சி அடைவது இல்லை. அவன் கர்த்தரை தெய்வத்தை மகிமைப்படுத்தி போற்றவும் அவனால் முடியாது. இல்லை போற்றினோமே, நாங்கள் சொன்னோமே வைத்தோமே என்று சொன்னால் இது இருக்கலாம், அதெல்லாம் கூரைக்கு கூட போகவில்லை என்று சொல்ல ஒரு பக்தன் சொன்னதை போல இருக்குமே அல்லாமல் இட் இஸ் நாட் ரீச்டு காட். தேவனை மையப்படுத்திட்டு அந்த சன்னிதானத்திற்கு போகவில்லை. வானம் ஒரு சிங்காசனம் என்று எழுதியிருக்கிறே, அந்த சன்னிதானத்திற்கு எட்டவில்லை என்று தான் எழுதியிருக்கிறது. இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இயற்கையாகவே நாம் ஏழையாக இருந்தாலுமே கூட, இயற்கையாகவே தாழ்மையான ஒரு பகுதியை போல் இருந்தாலுமே கூட, நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்னவென்றால் தாழ்விடத்திற்கு நாம் செல்லவில்லை என்பதுதான். ஒரு சண்டை நடக்கிற இடத்தில் போய் பார்த்தால் பணக்காரனுக்கும் ஏழைக்கும் சண்டை இருப்பதில்லை. 2 பேரும் ஏழையாக இருந்தால் கூட சண்டை போடுகிறார்கள். ஏன் சண்டை போடுகிறார்கள்? இருவருமே தாழ்விடத்திலே இல்லை. அவர்கள் ஏழை என்று இருக்கக்கூடிய தாழ்மையாக இருப்பவர்களாக இருந்தாலும் அகங்காரம் என்ற ஒரு சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். தங்களை குறித்த ஏதோ ஒரு மாயையான ஒரு உயர்விலே போய் அமர்ந்து கொண்டு அவள் இருக்கிறபடினாலே அந்த ஏழைகளுக்குள்ளேயே சண்டை உண்டாகிறது. என்ன, தாழ்விடத்தில் உள்ளவர்களுக்கும் சண்டையா என்று கேட்டால், எஸ், தாழ்விடம் என்று சொல்வது நீங்கள் எந்த இடத்திலே எவ்வளவு எளிமையாக வாழ்கிறீர்கள் என்பதை வைத்து அல்ல, அது அல்ல. உங்களுடைய ஆவியிலே, உங்களுடைய இருதயத்திலே அமர்ந்திருக்க வேண்டும், தாழ்விடத்தில் இருக்க வேண்டும். ஒரு ஐஸ்வர்யவானாய் அவன் இருப்பான் என்றால் அவனை தெய்வத்தை ஆராதிக்க முடியாதா? முடியும். எப்பொழுது என்றால் அவன் தன்னை
தாழ்விடத்திலே கொண்டு வந்து வைத்திருந்தால், படித்தவனாக இருந்தால் என்ன, அவன் தன்னை தாழ்விடத்திலே வைத்திருந்திருக்க வேண்டும். அதுபோன்றவன் தான் என் ஆத்துமா கர்த்தரை மையப்படுத்துகிறது என்று அவன் சொல்லுவான். என் ஆவியிலே நான் கலிகூர்ந்திருக்கிறேன் என்று அவன் மேன்மை பாராட்டுவான். அதுபோன்ற உத்தமமான ஆராதனையை, தெய்வ ஆராதனையை இன்று எங்கு பார்த்தாலும் கொச்சைப்படுத்தி வெறும் ஆடல் பாடல் டான்ஸ் என்று வைத்துவிட்டு கையை தட்டி குதித்து விட்டால் அது ஆராதனை என்று சொல்லிக்கொள்வது சரிதானா? மனுஷன் அத்தனை பேரும் உயர இருக்கிறான். உயர இருந்து கொண்டு ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களும் அதிகமாக உயரத்தில்தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஆராதித்ததை போல அவர் காட்டிக்கொள்வது சரிதானா? எத்தனை மியூசிக் வைத்திருந்தால் படித்தாலும் அதை ஆராதனை என்று போற்றி புகழ முடியுமா? எது வேண்டும் என்று தெரியுமா? ஆராதனைக்கு வான் உயர்ந்த தேவனிடத்திலே, வானமின் சிங்காசனம் என்ற தேவனிடத்திலே தாழ்விடத்திலே வந்து இறைவா என்று பூஜை செய்கிறானே, அவரை ஆராதிக்கிறானே, அதுதான் மெய்யான தாழ்மை. எனவே நீங்கள் தெய்வத்திடத்தில் நீங்கள் எப்பொழுது போகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களை குறித்து ஒரு எச்சரிக்கை வைத்திருக்க வேண்டும். ஏன் நான் தெய்வத்திடத்திலே போகவில்லை, என் ஆவிலே ஏன் மகிழ்ச்சி உண்டாகவில்லை என்று சொன்னால், தாழ்விடத்திலே அவன் இல்லை என்பதுதான். தாழ்ந்த இடத்திலே அவன் வைத்து வாழாதபடியினாலே he could not reach God, தேவனை போக முடியவில்லை. எந்த மனுஷன் தன்னை தாழ்விடத்திலே கொண்டு வந்து வைத்தானோ அவன் இறைவனை பூஜை செய்வான், இறைவனை பூஜிப்பான், இறைவனுக்கு ஆராதனை அவன் செலுத்துவான், இறைவனுக்கு மகிமையை அவன் செலுத்துவான். அவன் ஆவியிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிவிடும். தெய்வம் அவனுடைய ஆவியிலே ஒரு கலிகூறுதலை, ஒரு மகிழ்ச்சியை அனுப்பி அவனை பூரிக்க செய்து விடுவார். நான் பார்த்தேன், கர்த்தரை தொழுது கொண்டு வந்தேன் என்று தினசரி சொல்லுகின்ற ஒரு பாக்கியம் வேண்டுமே. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆலயத்திற்கு வருவதோ அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு 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 கோயிலுக்கு நாம் செல்வதோ என்று அல்ல. எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் இறைவனை பூஜித்து வருகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அதுபோல பாக்கியம் வேறு எதுவுமே இல்லை. ஒரு மனுஷன் இந்த பூமியிலே யாருக்கு மகிமையை செலுத்தினான் என்பதை விட சர்வவல்ல தெய்வத்திற்கு மகிமை செலுத்தி வாழ்வது தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெரிய லக்கு என்று சொல்ல வேண்டும். அதுபோன்று அவரை உயர்த்தி அந்த ஆராதனைக்கு உரியவனாய் மாறுகிறவன் யார் என்று சொன்னால், தன்னை தாழ்விடத்தில் வைத்தவன், தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணாதவன், தன்னை எந்த விதத்திலையும் மேன்மை பாராட்டுவன், எல்லா தன்னுடைய மேன்மையும் தெய்வத்திற்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதை அறிந்து, அவர் வானுயர்ந்த சிங்காசனம் இருக்கிறார், நானோ தாழ்விடத்தில் இருக்கிறவன் அறிந்து தன்னை கீழே தாழ்த்தி தாழ்விடத்திலே கொண்டு வந்து வைத்தவன் எவனோ அவன்தான் தெய்வத்தை பூஜை செய்துவிட முடியும். ஆகவே உங்களுடைய மனநிலையை நீங்கள் திருப்பி மனம் திரும்புங்கள் என்று வேதம் சொல்லும். அதுபோன்று நீங்கள் மனம் திரும்பி, இறைவா, நாங்கள் எப்பொழுதுமே ஒரு ஆணவத்தில் தான் வந்திருக்கிறோம், என்னுடைய பெருமையில் தான் வந்திருக்கிறோம், நான் அகந்தை கொண்டவன், என்னுடைய படிப்பை வைத்து நான் வந்திருக்கிறேன், நான் மேன்மை கொண்டவன் என்று என்னுடைய பட்டங்களை வைத்து பதவி வைத்து நான் வந்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று அவன் கேட்டு, ஒரு ஆயக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் இறைவனுடைய ஆலயத்தில் வருவதற்கே அவன் கொஞ்சம் கூச்சப்பட்டு மார்பிளை அடித்து கொண்டு, பாவியாகி என் மீது இரக்கமாக இரும் என்று அவன் கேட்டான். அந்த நாட்களிலே ஆயக்காரர் என்று சொல்லுவார்கள் பெரிய ஒரு பில் கலெக்டர்ஸ் என்று அது பெயர். பெரிய கலெக்டராக இருந்தவர்கள். கலெக்டராக இருந்தவன் தூரத்தில் நின்று கொண்டு தன்னை தாழ்த்தி, இறைவா, உம்மை பார்ப்பதற்கும் நான் தகுதியற்றவன் என்று வானிலிருந்து பார்ப்பதற்கு கூட அவன் கூச்சப்பட்டு என் மீது இரக்கமாயிரும் என்று கேட்டானே, அதுபோல் அவன் தன்னுடைய கலெக்டர் என்ற பகுதியை அவன் வைத்து கொள்ளாமல் தன்னை தாழ்விடத்திலே வைத்து தொழுது கொண்டான். இயேசுபிரான் சொன்னார், பார், இவன் அல்ல தன்னை உயர்ந்தவன் என்று காட்டிக்கொண்டு ஆலயத்தில் நின்று ஆடம்பரமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறானே, இவனல்ல, அதோ நிற்கிறானே தாழ்விடத்தில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறவன், அவனுடைய ஜெபத்தை தான் நான் கேட்டேன் என்று இயேசு பெருமான் கூறினார். ஆகவே உங்களுடைய பூஜைகள், உங்களுடைய ஆராதனைகள் வீணாய் போய்விடலாமா? இறைவனை தொழுது கொள்கிறோம் என்று சொல்கின்ற நேரம் ஒரு வீணான ஒரு நேரமாய் போவது சரிதானா? இதுவரைக்கும் நீங்கள் செய்த ஆராதனை எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அறியும் பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டாமா? மனம் திரும்ப, இறைவா, என்னையே நான் ஆராதிக்கிறவன், நான் உயர அமர்ந்திருக்கிறேன், என்னை நான் போற்றுகிறேன், என்னை நான் வணங்குகிறேன், அல்லாமல் என்னை தாழ்த்தி நான் பாவி, எனக்கு இறங்கும் என்று நான் கேட்டு வந்தேனா? அப்படி வந்திருந்தால் உண்மை நான் கண்டிருப்பேன். என் பாவங்களை விட்டு நான் மனம் திரும்பி என் பாவத்தை அறிக்கை செய்திருப்பேன். என் பாவங்களை நீ மன்னித்து என் இருதயத்திலே சந்தோஷத்தை நீ கொடுத்திருப்பேன். எத்தனையோ என்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு அதற்கெல்லாம் பதிலை கொடுத்து என் ஆவி கலிகூறும்படி செய்திருக்கிறீர் என்று சொல்லுகின்ற பாக்கியம் எல்லோருக்கும் வேண்டும். அதுபோன்று மெய்யான அந்த பகுதியைத்தான் பிலிப்பியர்கள் என்ற ஒரு நிருபத்திலே
இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர்கள் என்ன நிருபம் என்று வேத புத்தகத்திலே இருக்கிறது. அது பிலிப்பியன் 2ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். இயேசுபெருமான் இந்த பூமியிலே வந்த பொழுது, இயேசுபெருமான் இந்த பூமியிலே அவர் வந்த பொழுது எல்லாவற்றையும் மாதிரியாகத்தான் காண்பித்தார். நமக்கு முன்பாக நடந்து காண்பித்தார். அவருக்கு பெயரே என்னவென்று சொன்னால் ஃபோர் ரன்னர். ஃபோர் என்றால் முன்னோடியாய் ஓடியவர். அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? அவர் தனக்கு பின்னால் வருகிறவர்களுக்கு நல்ல மாதிரியை வைத்து போனார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த பூமிக்கு அவர் வந்த அவர், தெய்வத்தோடு இருந்த அவர், இந்த பூமியிலே மனுஷர் ரூபம் கொண்டு இயேசு என்ற பெயரிலே மானிட ரூபத்திலே அவர் வந்த பொழுது அவர் எப்படி இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. அந்த 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:6 தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுக்கு அந்த தேவனுடைய அதே ரூபமாய் இருந்தாலுமே கூட, அவ்வளோ மகத்துவம் உள்ள மகிமை நிறைந்தவராய் இருந்தாலும் கூட அதை கொள்ளை பொருளாய் கொண்டு வரவில்லை. அநேகர் கொள்ளையடிப்பது என்று சொல்வது, திருடுவது என்று சொல்வது வெளியே உள்ள கொள்ளையையோ திருடுவதோ அல்ல, தங்களை கொள்ளை பொருளாய் எண்ணிக்கொள்கிறார்கள். நான் ஐஸ்வர்யவான், நான் படித்தவன், நான் பண்புள்ளவன், எனக்கு இவ்வளவு சம்பளம், எனக்கு இவ்வளவு சொத்து, எனக்கு சொந்த வீடு என்றெல்லாம் அவன் அடுக்கி வைத்து கொண்டிருக்கிற எத்தனையோ பொருளை தனக்கென்று திருடிக் கொள்கிறான், கொள்ளையடித்து கொள்கிறான். இயேசுபிரானோ அதை கொள்ளை பொருளாய் எண்ணாமல் என்ன எழுதியிருக்கிறது என்று தெரியுமா? இங்கே வாசிக்கிறோம். அவர் தன்னை வெறுமையாக்கினார், ஆக்கி விட்டார். இறைவனிடத்திலே சமூகத்திலே வருகிற யாராயிருந்தாலும் he should empty himself, தன்னை வெறுமையாக்கி கொள்ள வேண்டும். தன்னை குறித்து மென்மை எது வந்தாலும் கூட உடனே அதை அகற்றிவிட்டு வெறுமையாக்கி, அங்கே வாசிக்கிறதை போல் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்த இந்த பூமியிலே இருக்கிற தாழ்விடங்களிலே உள்ளவர்களிலே 2 பேர் உண்டு. ஒன்று வேலைக்காரன், இன்னொன்று அடிமை. வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான், அடிமைக்கு கூலி கூட இருப்பதில்லை. அவன் எத்தனை மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று கணக்கும் இல்லை. விடிய அவன் வேலை செய்தால் கூட செய்யத்தான் வேண்டும். அவனுக்கு சம்பளம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அதை கொடுத்து அவன் யோசிக்கவும் முடியாது. அவனுக்கு என்ன சாப்பாடு வேண்டும் என்று கூட உரிமையை கேட்டுவிடவும் முடியாது. வேலைக்காரன் அப்படி இல்லை. வேலைக்காரன் தனக்கு கூலி வேண்டும் என்று அவன் எண்ணி அதை வேலை செய்கிறான். அடிமை என்று சொல்வது தெய்வத்தினுடைய உயர்ந்த பண்பு. இயேசுபிரான் தன்னுடைய பிதாவை அவர் தொழுது கொள்வதற்கு இதுதான் சரியான இடம் என்று அவர் அறிந்திருந்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார். அவருடைய தாயும் அப்படித்தான் இருந்தாள். என்ன அவள் சொன்னால், இந்த அடிமை என்று அவள் சொன்னாள். அடிமை பெண்ணாகிய என்னை மெய்டு செர்வன் என்று அந்த வசனத்திலே அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதுபோல் இதை விட பொசிஷன் எங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? நீங்கள் தரையிலே உட்கார்ந்திருந்தால் கூட அது ஒன்றும் தரையிலே உட்கார்ந்து விட்டேன் என்பது அல்ல. நீங்கள் அமர்ந்திருக்கிற உங்களுடைய மனதளவிலே உயர்ந்திருக்கிறீர்களே, அதை எண்ணிப்பாருங்கள். உங்களை ஒரு பொருட்டென்று நீங்கள் எண்ணுகிறீர்களே, அதை எண்ணிப்பார்கள். அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய இடம் தாழ்விடங்களிலே இறங்கி வருவது தான். உடனே அதை கீழே அடுத்து அவர் என்ன சொல்லுவார்? அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம் 7ஆம் வசனத்திலே தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய் அவர் மாறினார். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணவில்லை. 8ஆம் வசனத்திலே அவரை கூறும்பொழுது அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். கீழ்ப்படிந்தவராகி என்று சொல்வதை தமிழில் அழகாக எழுதியிருக்கிறது. அது என்றால் கீழே படிந்து வந்து விட்டார். ஒரு தரையிலே படிந்திருப்பதற்கு பெயர் தான் கீழ்ப்படிந்து இருக்கிறது. எங்கே மேலே இந்த கொடியை காணோம் என்றால் அது கீழே பாருங்கள், கீழே படிந்து கிடக்கிறது பாருங்கள் என்று சொல்வதை போலவே கீழ் படிந்து இருந்தார். அதுபோன்று ஒரு அற்புதமான இடத்தை தான் இயேசுபிரான் பெற்றார். தெய்வம் அவருடைய சொந்த பிதா. ஆகவே தன்னை அவன் தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அந்த ரகசியத்தை தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்து, நீ இப்படி இருந்தால் என்னை மகிமைப்படுத்தலாம், உன்னுடைய ஆவியிலே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், சுற்றிலும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன் ஆவியினுடைய கலி கூறுதலை ஒருவனும் பறித்து கொள்ள இயலாது, நீ மாத்திரம் கீழ் படிந்து இரு என்று சொல்லி அனுப்பினார். ஆகவே தான் அவர் தன்னை வெறுமையாக்கினார், தன்னை அடிமையின் ரூபம் எடுத்தார், அவர் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தார். அடுத்துதான் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, தட் மீன்ஸ் எல்லாவற்றிலையும் அவன் தாழ்த்தி என்றுதான் அர்த்தம். எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்தினவன் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படுவான். அவன் சொல்லளவிற்கு தாழ்த்துவதென்று இல்லை, நிஜமாகவே தன் ஆவிலே அவன் தாழ்த்தி இருந்தால் எல்லாவற்றிற்கும் மேலாய் எல்லாவற்றிலும் தாழ்த்தின அவரை எல்லாவற்றுக்கும் மேலாய்
தெய்வம் அவரை உயர பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. உயர பண்ணினார் என்று சொன்னால் இந்த லோகத்திலே வாழ்கின்ற உயர்வை மனதில் வைத்து வாழ்வது அல்ல. உயர பண்ணினார் என்று சொல்வதெல்லாம் தெய்வத்தோடு சங்கமம் ஆவதற்கு, தெய்வத்தோடு ஒன்றாவதற்கு, தெய்வத்தோடு ஐக்கியப்படுவதற்கு, தெய்வத்தினுடைய சமாதானத்தை பெறுவதற்கு, இறைவனுடைய மகிழ்ச்சியை பெறுவதற்கு, இறைவனுடைய நிம்மதியை பெறுவதற்கு, சமாதானத்தை பெறுவதற்கு உயர்த்தி அவனை ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான். இதற்கு அன்பான சகோதர சகோதரிகளை, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்விதமாய் உயர்ந்த இடத்துல அமர்ந்து தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை இழக்க வேண்டும்? இன்றைக்கே நீங்கள் லோ பிளேஸ், லோலினஸ், அந்த மரியாள் சொன்னதை போல் தாழ்விட நிலங்களிலே இருந்த என்னை நினைத்தருளினார். அவர்களை நினைத்தருளி அவர்கள்தான் தெய்வத்தை மகிமைப்படுத்துவார்கள், அவருடைய ஆவியிலே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இறைவன் தன்னுடைய பிள்ளைகளை அப்படித்தான் இருக்க விரும்புகிறார். இயேசு தன்னுடைய மகன், அவருடைய ஒரே மகனை பிதாவானவர் அப்படித்தான் இருக்கும்படி சொல்லி அனுப்பி வைத்தார். அப்படியே அவர் இருந்தார். சிலுவையின் மரணபரிந்தும் அதை கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்தார். அதுபோன்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் மெய்யான ஆராதனைக்குள் உங்களை நடத்தி செல்லும். கீழே இருக்கிற உங்களை, எல்லாவற்றிலும் கீழே இருக்கிற உங்களை மேலே உயர்த்தி அவரோடு கூட ஆசீர்வாதத்தை தருவார். யாவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இறைவன் இயேசு அருள் புரிவாராக. மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.